1500 crore கன்ஃபார்ம். திருச்சியோசரம் படம் பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டரா எடுத்துருக்கலாம் தான் எங்களுக்கு தோணுது. கில்லி படத்துக்கு அப்புறமா அதிகமா ஒரு கிளாப் பண்ணி பார்த்த விஜய் படம்னா அது கண்டிப்பா இது சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவா போச்சு. சொல்லணும்னா சொல்லலாம், மற்றபடி படம்லாம் சூப்பரா இருக்கு. 1500 crore கன்ஃபார்ம். ஓவரால் வந்து 1000 crores to 800 crores கன்ஃபார்ம் வரும். திருஷா நடிப்பு தான் பிடிச்சிருந்தது. டான்ஸ் வேற லெவலில். திருச்சியோசரம் படம் பார்க்கலாம். கடைசியில் தலை வருவார், அதான் மாஸ். கில்லி படத்துக்கு அப்புறமா அதிகமா ஒரு கிளாப் பண்ணி பார்த்த விஜய் படம்னா அது கண்டிப்பா இது சொல்லலாம். 100% இது வந்து ஹானஸ்ட் ரிவ்யூ. நான் வந்து ஆக்சுவலாக நான் சூர்யா ஃபேன் தான். நான் சொல்றேன் படம் செம்ம மாஸ். வெங்கட் பிரபு கலக்கிட்டாரு. ஒன் பிஜிஎம் பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணோம். சாங்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டா இருக்கு. பட் ஆனால் பிஜிஎம் எதிர்பார்த்து வந்ததே நாங்கள் பிஜிஎம்க்கு தான். பெருசா இல்லை பிஜிஎம். ஆனால் கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு, அது வேணா சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு. எமோஷனல் சீன் ஸ்னேகாதும் விஜய்தும் இருக்கு. அந்த எமோஷனல் சீன் நல்லா கனெக்டாக இருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டரா எடுத்துருக்கலாம் தான் எங்களுக்கு தோணுது. காமெடி இருக்குது, சாங் வேற மாதிரி இருக்குது. விஜய் செம்மையாறாரு. ஒவ்வொரு சீனும் சுஸ்து மேல சுஸ்தா கொடுக்குறாங்க. தரமா இது படம் கொண்டாடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவா போச்சு. அதுக்கப்புறமா எமோஷன் சீன்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவு ஓகே மாதிரி போச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப லென்த்தாக இருந்துச்சு. கதையோட கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப போர் அடிச்சிச்சு, ஸ்லோவாக போச்சு. அதுவும் இல்லாமல் கடைசியாக வந்து அந்த ஸ்டேடியமில் வரும் கிளைமேக்ஸ் போர்ஷன், அது மட்டும்தான் படத்தை காப்பாற்றி இருக்கு. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி இருந்தது. மீதி பின்னாடிலாம் பயங்கரமாக இருந்தது. ட்விஸ்ட் அதிகமாக இருந்தது. நம்ம எதிர்பார்க்காததெல்லாம் நிறைய வந்தது. நிறைய ட்விஸ்ட் இருக்கு. கிளைமேக்ஸ் சூப்பரா இருக்கு. தளபதி தான். 3 தளபதி நல்லா இருக்கு. லாஜிக்கலான கொஞ்சம் பெட்டராக பண்ணிக்கலாம். இது ஒரு ஆர்மி மேனு, அவங்க என்ன சொல்லுவோம், போலீஸோட பவரே பெட்டராக காட்டியிருக்காங்க. சிங்கம் படத்தெல்லாம் அந்த அளவுக்கு பவராக காட்டல. என்ன சொல்கிறது, எல்லா இடத்துலையும் அவங்களே நேருக்கு போயிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்க பொசிஷனோட பவர் அதெல்லாம் காட்டிக்கலாம். அவ்வளோவா இன்னும் லாஜிக், அந்த சில சீன்ஸோட லாஜிக்லாம் பேக்கப் பண்ணியிருக்கலாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக. ஆனால் படம் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்பெக்டேஷன் இல்லைண்ணா. ஏன்னா வந்து இப்போது அந்தளவு சாங்ஸும் இல்லைன்னு சொன்னாங்க. நான் ஆக்சுவலாக யுவன் ஃபேன் தான். பட் எனக்கே வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டடாக இருந்தது. பட் ஆனால் தியேட்டரில் பார்க்கும்போது பாட்டு எல்லாமே வேறு லெவலு. நம்ம எதிர்பார்த்துருப்போம் யாரா வில்லனாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் யார் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டு படத்தில் இருக்கும். அந்த ட்விஸ்ட்டை கடைசி வரைக்கும் கொண்டு போயிருப்பாங்க. சொல்லணும்னா சொல்லலாம், மற்றபடி படம்லாம் சூப்பராக இருக்கு. ஸ்டோரி வைஸாகவும் நல்லா இருக்கு. ஸோ செகண்ட் ஹாஃப்லேயே ஒரு ஹைப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த இதுக்கும் ஒரு ஹைப்பாகவும் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே தளபதி மட்டும்தான். நீங்கள் எதிர்பார்க்காத தளபதி இதில் பார்க்கலாம். மொத்தம் டோட்டலாக நிறைய தளபதி இருக்காங்க. நீங்கள் தளபதியோட ஆக்டிங்கோட இளைய தளபதி ஆக்டிங்கை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அசந்து போயிடுவீங்க. அதில் இந்த சேப்பாக் ஸ்டேடியத்தில் நடக்கிற மேட்ச்சு, தலை வர தோனி வர ஸ்டேடியம், அந்த இதெல்லாமே ஃபுல் கூஸ் பம்ப்ஸ் தான். படம் பக்கா மாசு. இவனோட பிஜிஎம் வேற லெவலில். வெங்கட் பிரபு வந்து அப்படியே லேகே ஆகாமல் 3 hours 3 minutes கொண்டு போயிருக்காரு. பார்ட் 2 கண்டிப்பா வரும். கண்டிப்பா அதுல வந்து வெங்கட் பிரபு ஹீரோ இல்ல, வெங்கட் பிரபு வில்லன். அந்த வில்லனுக்காக வெயிட் பண்ணிருக்கோம். 2026 27 எப்போ வேணா வெயிட் பண்ணிருக்கோம். எல்லா ஆக்டருமே உள்ள கிட்ட வந்திருக்காங்க. அஜித்தை மிஸ் பண்றாங்க. பிஜிஎம் போட்டாங்க, மங்காத்தா பிஜிஎம் போட்டாங்க. அஜித்தை கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருக்கும். சிவகார்த்திகெல்லாம் காட்டினாங்க. விஜய் இது வந்து நெகட்டிவ் ரோல் ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு பண்ணியிருப்பாங்க. வெங்கட் பிரபு உண்மையிலே ஜெயிச்சிட்டாரு. மங்காத்தா எப்படி அஜித்துக்கு கொடுத்தாரோ விஜய்க்கு அந்த மாதிரி தரமான படம் கொடுத்துட்டாரு. கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு, சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு கிளைமேக்ஸு. பட் ஆனால் நாங்கள் எக்ஸ்பெக்டேஷன் பண்ண அளவுக்கு இல்லை. இன்டர்வல் பிளாக் ஒன்றும் பெருசாக கனெக்ட் ஆக மாட்டேங்குது எங்களுக்கு. பிடிக்கலன்னு இல்லை, படம் நல்லா இருக்கு. ஒன் டைம் கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் ஃபெஸ்டிவல் டைமுக்கு. பட் ஆனால் படமாக பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஒன் டைம் வந்து பார்க்கலாம். விஜய் வந்து வேற லெவலில் நடிச்சிருக்காரு. இளைய தளபதி தான் வேற மாதிரி. 2 தளபதியுமே பிடிக்கும் எங்களுக்கெல்லாம். வெறித்தனம் தான். ஓகேவா, திடீர்னு யாரோ புது ஹீரோங்களாம் இறக்குறாங்க, ஹீரோனி இறக்குறாங்க. தரமாக இருக்குது ப்ரோ. படம் பார்த்தா செம்மையாக இருக்குது ப்ரோ. கடைசினாலாம் அவங்க நினைக்கிறதோட அதிகமாக வரும் ப்ரோ. இது வேற மாதிரி இருக்குது ப்ரோ. கேப்டனோட கேமியோ எதிர்பார்க்கவே மாட்டீங்க. செம்ம தரமா இருக்கும். ஹைப்பை விட ரொம்பவே நல்லா இருக்கு. சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. நீங்க டிஃப்ரெண்டா இருக்கும். ட்ரெய்லர்ல பாக்குறதுக்கும் இங்க பாக்குறதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ட்ரெய்லரை கம்பேர் பண்ணும் போது இவங்க ரொம்பவே நல்லா ஒர்க் பண்ணி எக்ஸிகியூஷன் நல்லா இருக்கு. ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் ப்ரோ. நம்ம எதிர்பார்த்ததை விட பயங்கரமாக இருந்தது. நான் அந்தளவுக்கு இருக்காதுன்னு நினச்சி தான் வந்தேன். ஆனால் படம் நல்லா இருந்தது. நல்லா இருக்கு, உண்மையிலே நல்லா இருக்கு. நான் வந்து நம்மளுக்கே இரிட்டேட்டிங்காக இருக்குது. என்னடா அந்த விஜய் வரும்போதெல்லாம் எப்படா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. 2 கேரக்டருமே சூப்பராக இருக்கும். வெங்கட் பிரபு என்ன சொல்ல வர்றாருன்னு அவருக்கு மட்டும் தான் தெரியும். தளபதினாலே பிடிக்கும். தளபதியை ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் இருந்துச்சு, அவ்வளோதான். டியூரேஷன் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்டார்டிங்கில், அப்புறம் செகண்ட் ஹாஃப் மிட்டில். செகண்ட் ஹாஃப் கிளைமேக்ஸ் முன்னாடி வரைக்கும் டியூரேஷன் இருந்துச்சு. ஒரு 20 நிமிஷம் குறைச்சிருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் லேக் இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. ஏன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணுன்றதுக்காக. செகண்ட் ஹாஃப் வந்து உட்காந்ததும் தெரியல, போனதும் தெரியல, அப்படியே பிச்சுட்டு போயிடுச்சு. சின்ன பையன் வயசு கேரக்டர் வந்து நல்லாவே லாக் அடிக்குது. கிளைமேக்ஸில் நீங்கள் பார்க்கும்போது அது வந்து நேச்சுரலாக இருக்குது. அந்த டிஏ பண்ணும்போது மட்டும் பிடிக்கல எங்களுக்கு. படம் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்டே இருப்பாங்க. எல்லாருக்குமே, எல்லா ஆடியன்ஸுமே கவர் பண்ணோம். ஃபேமிலியிலேருந்து குழந்தைங்கலேருந்து எல்லா ஆடியன்ஸுமே கவர் பண்ணோம். ஷூட் பண்ணிடுவாங்க. அவர் முடிஞ்சது அப்படின்னு நினச்சோம். பார்த்தா திடீர்னு ரீஎன்ட்ரி கொடுப்பாரு. வேறு மாதிரி இருந்தது.
அதெல்லாம் அதான் நிறைய ட்விஸ்ட் இருந்தது, நம்ம எதிர்பார்க்காததை விட நிறைய இருந்தது. த்ரிஷா தான் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க, சிவகார்த்திகேயன் ப்ரோ அன்எக்ஸ்பெக்டட். ஸோ அது சும்மா சொல்லியிருந்தாங்க, அஃபிஷியலாக எதுவும் கொடுக்கல. ஸோ மூவியில் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. ஒரு சீனுமே தரமாக இருக்குது. அதாவது இது அதுன்னு நம்ம பிரித்து பார்க்கவே முடியல. செகண்ட் ஹாஃபுக்கு மேலே படம் உக்காந்த மாதிரியே தெரியல. நல்லா சீட்டு நுனியில் தான் உட்காந்துக்கிறாங்க. அதை வெளியே இன்னும் யாருமே வரல பாருங்க, படம் முடிச்சு கூட. டைம் பார்த்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் லைட்டாக இதாச்சு, செகண்ட் ஹாஃப் வேற லெவல் மங்கம். கிளைமேக்ஸ் செம்ம, எல்லா இடத்துமே நல்லா இருந்துச்சு. எல்லாம் அவங்களுக்கு தேவை கரெக்டாக பண்ணிட்டு இருந்தாங்க. எந்த வயசுல எதுவும் பெருசாக தெரியல. நல்லா பண்ணியிருந்தாங்க. ஓப்பனிங் விஜயகாந்த் எல்லாம் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. பாரபட்சம் இல்லாமல் எல்லாம் இப்போ சிவகார்த்திகேயனும் வராப்புல ஒரு ஃபேன்ஸ் வந்து பார்த்து இது பண்ணுங்க. செம்மையா இருக்கு படம், அருமையா இருக்கு. ஸ்பாயில் பண்ணக்கூடாது படத்தை. படம் நேரில் போய் பாருங்க, தேட்டரில் போய் பாருங்க. நிறைய கிரிஞ்சா பேசினாங்க, பட் இருந்தாலும் நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருந்தது, நல்லா இருந்துச்சு. எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. விஜய்னாலே ரொம்ப பிடிக்கும். இதுல என்ன இருக்கு, எல்லாமே ஹைப்பா தான் இருந்துச்சு. த்ரிஷாக்கா வந்து நல்லா இருந்தது. தளபதி ரெண்டுமே அண்ணா தான். ஃபஸ்ட்டு ஒரு 30 மினிட்ஸ் வந்து ரொம்ப போகுது. அந்த எமோஷ்னல் சீன் வரும், அதுலேருந்து படம் சூப்பராக போச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 30 மினிட்ஸ் ஸ்லோவாக போகுது. செகண்ட் ஹாஃபில் வந்து அதே மாதிரி தான். செகண்ட் ஹாஃப் முடிஞ்சு ஒரு 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ். கிளைமேக்ஸ் ஒரு 40 நிமிஷம் நல்லாயிருக்கும். சென்னை இதுன்னு வரும்போது நல்லாயிருக்கும். எனக்கு கேட்டால் இளைய தளபதி தான், தளபதியோட இளைய தளபதி தான். இதில் என்னென்னா நடிப்புக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. செம்ம ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 2 ஆக்டர்லாம் கிடையாது, 3 ஆக்டர் 4 ஆக்டர் இருக்குது. வேற லெவலு தளபதி, வேற லெவலு. எஸ்கே வந்திருந்தாரு, சூப்பராக இருந்துச்சு. நிறைய ட்விஸ்ட் இருக்கு ப்ரோ. நிறைய கேரக்டர் வந்து இன்ட்ரோ வந்து வேற லெவலில் கொடுத்துருக்காங்க. தோனியை இதில் படத்தில் தேட்டரில் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஆக்டிங் பண்ணல, ஸ்க்ரீனில் பார்த்தோம், பெரிய ஸ்க்ரீனில் வேற லெவலில் இருந்துச்சுடா. கங்குவா போஸ்டர் வந்தது கிளைமேக்ஸில், அந்த ஸ்டேடியமில் உட்காந்துருப்பாங்க, அதுக்கெல்லாம் செம்ம கூஸ் பம்ப்ஸ். அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு சீன் வரும் இல்லையா, அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லுவார், அது சொல்ல வேண்டாம், தேட்டரில் பாருங்க, அதெல்லாம் மொமெண்ட், தேட்டர் மொமெண்ட், அதெல்லாம் என்ஜாய் பண்ணுங்க. விஜய் சார்னாவே சொல்ல வேண்டாம், செம்மையாக ஆக்ட் பண்ணியிருந்தாரு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. அந்த லாஸ்ட்டாக அப்பாவே பையனை ரொம்ப நம்பி அந்த லாஸ்ட்டில் சுடுறது தான் ரொம்ப கொஞ்சம் இதாக இருந்துச்சு. எதுவுமே இம்ப்ரெஸ் பண்ணல, டிசப்பாயிண்ட் தான் பண்ணது. ஏன்னா ஆல்ரெடி இவங்களாம் வருவாங்கன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. ஃபஸ்ட்டு என்ட்ரியே கேப்டன் தான் வராரு. கேப்டன் வந்து அது அவர் வர்றதுக்கு தேவையில்லை. அவர் வர்றதை ஒழுங்காக காமிச்சிருந்தா கூட பரவாயில்ல. அவர் பார்த்தது டிசப்பாயிண்டாக தான் இருந்துச்சு. அவரை பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறோன்னு ஆசையாக வந்தோம். ஆனால் அவரை பார்த்தது டிசப்பாயிண்ட், என்னடா ஒழுங்காக பண்ணலையே, அவரை ஒழுங்காக யூஸ் பண்ணலையே அப்படின்ட்டு தான் வருத்தமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் டான்ஸில் த்ரிஷா வராங்க, அது ஓகே, டான்ஸாக பார்க்குறதுக்கு ஓகே, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் சிவகார்த்திகேயன் வராரு. சிவகார்த்திகேயன் வந்துட்டு அவரும் ஓகே, அவர் வர்ற சீன் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் டோனியை காட்டுறாங்க மேட்ச் ஆடுற மாதிரி. அதான் ஸ்டேடியமில் அது இருக்கிறதுனால கிளைமேக்ஸ் வந்து சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு.